தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு அவர்களது 61ஆம் ஆண்டு பிறந்த நாளில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இனத்தில் ஒரு தலைமை என்பது விட்டு கொடுக்காமல், பின்வாங்காமல், போர்க்களத்தில் நின்றாலும் சரி, அரசியல் களத்தில் நின்றாலும் சரி, ஒன்றே உறுதிபட நின்று உலகத்தின் கவனத்தை ஈர்த்த தலைமை என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பிரபாகரன் அவர்கள் மூலம்தான் கிடைத்தது. நான் மாணவனாக இருக்கும் பொழுது, இளைஞனாக உலக செய்திகளை கவனித்த பொழுது, ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி, வியட்நாம் புரட்சி படித்த பொழுது, அங்கெல்லாம் இவ்வளவு பெரிய புரட்சி வீரர்கள் இருந்திருக்கிறார்கள், தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழ் இனத்தில் அப்படி தோன்ற முடியாதா, தோன்ற மாட்டார்களா என்றெல்லாம் எண்ணியதுண்டு. ஒருவேளை நம்முடைய தமிழ் இனம் அதற்கு பொருத்தமற்ற இனமோ என்றெல்லாம் ஐயப்பட்டதுண்டு. அதையெல்லாம் நீக்கி ரஷ்ய புரட்சியில் காட்டிய வீரம், அதில் பங்கெடுத்த போராளிகளுடைய அர்ப்பணிப்பு, சீன புரட்சி, வியட்நாம் விடுதலை போர் ஆகியவற்றில் பங்கு கொண்ட வீரர்களுடைய ஆண்கள் பெண்களுடைய ஈகங்கள், போர்த்திறம், இவற்றை ஒப்பிடக்கூடிய அளவுக்கு, இவற்றை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நம்முடைய விடுதலை புலிகளுடைய வீரம் இருந்தது. இந்த தமிழ் இனத்தில் அதற்கான உள்ளாற்றல் இருக்கிறது, போர்க்குணம் இருக்கிறது, போர்த்திறம் இருக்கிறது. அதற்கான சூழ்நிலையும் தக்க தலைமையும் கிடைத்தால் அதை அவர்கள் செய்து காட்டுவார்கள் தமிழர்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் விடுதலை புலிகள் அமைப்பு. அப்படி ஒரு தக்க தலைமையாக பிரபாகரன் தலைமை அமைந்தது. அதில் ஒன்று அவருடைய தனிநபர் ஆற்றல், சிறப்பு, குணம் இருக்கிறது. இரண்டாவது, அவரை சூழ்ந்துள்ளவர்களுடைய அந்த வீரர்களுடைய ஆற்றல், பங்களிப்பு எல்லாமாக இருக்கிறது. தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் என்றால் அவர் ஒரு இனத்தினுடைய அடையாளமாக, ஒரு இனத்தின் முகமாக, ஒரு இனத்தின் கொள்கலனாக விளங்குகிறார். அதுதான் சிறப்பு. ஒரு தலைமை என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு இனத்தின் கொள்கலனாக இருக்க வேண்டும். தலைமை என்பது வெறும் பதவி அல்ல, தலைமை என்பது வெறும் அதிகாரம் அல்ல. தலைமை என்பதில் பதவி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஓர் இனத்தின் கொள்கலனாக, தான் தலைமை தாங்கி நடத்தி செல்லும் மக்களின் கொள்கலனாக அது விளங்க வேண்டும். அப்படி விளங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான், எடுத்துக்காட்டானவர் தான் பிரபாகரன். அவருடைய பிறந்த நாளில் அவரை நாம் போற்றுவது புதிதாக அவருக்கு நாம் ஏதோ புகழ் சேர்ப்பதற்கு அல்ல. அவர் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவலம் நேர்ந்த பிறகும், 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகும் பிரபாகரன் மீது ஈழ மக்களோ மற்ற தமிழ் மக்களோ சீற்றம் கொள்ளவில்லை, சினம் கொள்ளவில்லை. பகைவர்கள் மீதுதான் சீற்றம் கொள்கிறார்கள். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் 2009க்கு முன்பு பெற்றிருந்த செல்வாக்கை விட 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு பெற்ற செல்வாக்கு பெரிது. இங்கு மட்டுமல்ல, ஈழத்தமிழர்களும் சரி, புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் தமிழர்களும் சரி, அவரை நெஞ்சில் வைத்து போற்றுகிறார்கள். ஏன்? ஒரு தேசம் அமைத்து வெற்றி பெற்றிருந்து அதிலே ஒரு தலைவராக முடிசூட்டி கொண்டிருந்தால் அந்த செல்வாக்கில் மக்கள் அவரை ஆதரிக்கிறார்கள், அந்த கவர்ச்சியில் அவரை ஆதரிக்கிறார்கள், அவர் புகழ் பாடுகிறார்கள் என்று சொல்லலாம். ஒரு பின்னடைவு ஏற்பட்டு பேரவலம் ஏற்பட்ட பிறகு முன்னைவிடவும் அதிகமாக மக்களால் பிரபாகரன் நேசிக்கப்படுகிறார் என்றால் அதுதான் உண்மையான தலைமையின் ஆற்றல். உண்மையான போர் வீரத்தை, உண்மையான ஈகத்தை, உண்மையான மக்கள் பணியை மக்கள் போற்றுவார்கள், பாராட்டுவார்கள், அங்கீகரிப்பார்கள் என்பதற்கான ஒரு வரலாற்று சான்று இது. இவற்றையெல்லாம் நாம் பேசும் பொழுது தமிழ் இனத்து இளைஞர்கள் அப்படிப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, நேர்மையை பெற வேண்டும். தேர்தல் அரசியல்வாத சந்தர்ப்ப சகதியிலே
திளைக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலை புறந்தள்ளி ஒரு லட்சிய அரசியலை முன்னெடுக்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் விடுதலை புலிகளிடமிருந்தும் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனிடமிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுடைய நம்பிக்கை நாயகர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய போர் முறை ஆயுத போர் முறை. நாம் தமிழ்நாட்டிலே மக்கள் எழுச்சி போர் முறையை சொல்லுகிறோம், கொரில்லா போர் முறை அல்ல. ஆனால் அர்ப்பணிப்பு, செயல்திறமை, லட்சியப்பற்று, மக்களை மேலாக கருதக்கூடிய பண்பு, இவை எல்லாம் ஈழ விடுதலை தலைமைக்கும் தமிழ்நாட்டு எழுச்சிக்கும் பொதுவானவை. தமிழ்நாட்டு தமிழர்கள் இளைஞர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய புகழை பாடக்கூடியவர்களாக இருந்தால் போதாது. அவருடைய அர்ப்பணிப்புகளை, அவருடைய லட்சியங்களை ஏற்று படித்து பாடம் கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு எப்படி பயன்படுத்துவது, தமிழ்நாட்டில் மாற்றங்களை எப்படி கொண்டு வருவது, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய போராட்ட வடிவங்களை எப்படி அமைப்பது, அது மக்கள் எழுச்சி போராட்டங்களாக, மக்கள் திரள் போராட்டங்களாக வடிவமைக்கப்படுவது எப்படி என்பதற்கான உத்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும். உறுதியை பெற வேண்டும். பாராட்டுவது, பின்பற்ற முடியாதவர்கள் ஒருவரை அதிகமாக பாராட்டுவார்கள் என்ற ஒரு பொன்மொழி இருக்கிறது. அதிலே அவர்கள் ஒன்று மறைந்து கொள்வது அல்லது ஆறுதல் அடைவது என்பது அப்படியல்ல. நாம் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை பாராட்டுவதன் மூலம் அவருடைய முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நம்மை காத்துக்கொள்கின்ற ஒரு உத்தி இல்லாமல் பிரபாகரனுடைய உறுதியையும் அவருடைய நேர்மையையும் களத்திலே குடும்பத்தோடு நின்ற அர்ப்பணிப்பையும் நாமும் பின்பற்றி நாம் எந்த சமூகத்துக்கு, எந்த இடத்தில், எந்த களத்துக்கு, எந்த வடிவத்தில் நிற்கிறோமோ அதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பண்பை பெற வேண்டும் என்ற ஒரு உணர்வை இந்த நாளில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டுள்ள பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளில் அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம். அவருடைய அரும் பெரும் குணங்களை, பண்பை, நேர்மையை, திறமையை, மக்களுக்கான ஒப்படைப்பை, விடுதலைக்கான லட்சியத்திற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டதை, தன் குடும்பத்தையும் அதற்காகவே அர்ப்பணித்ததை நாம் எண்ணி நாமும் அந்த குணங்களை பெறுவோம், அந்த திறமைகளை பெறுவோம், அந்த நேர்மையை பெறுவோம் என்று உறுதி ஏற்போம் என்று கூறி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு அவர்களுடைய 61வது பிறந்தநாள் வாழ்த்தை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.